அண்மை செய்தி. தமிழகத்தில் கொலை குற்றங்களை மூடி மறைக்க முயற்சிக்கும் வகையில் காவல்துறை தலைவரை பேட்டியளிக்க வைக்கும் விடியாதிமுக அரசுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர். உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பிரபாகரன். கொலை குற்றங்களை மூடி மறைக்கக்கூடிய முயற்சிக்கும் வகையில் காவல்துறை தலைவரை பேட்டி அளிக்க வைக்கும் விடியா திமுக அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் கழக அம்மா பேரவை செயலாளருமான ஆர். உதயகுமார் கடும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட மாடல் என்ற பெயரில் ஒரு காட்டாட்சி தர்பார் நடந்து கொண்டிருப்பதாகவும் செய்வதறியாது மக்கள் திகைத்து போய் நிற்பது நாடறிந்த உண்மை என்றும் அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். ஆடு மாடு கோழிகளை அறுப்பது போல மனித தலைகள் வெட்டப்படுகின்றன என்ற செய்தி நாள்தோறும் நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்களில் வந்த வண்ணம் உள்ளன என்றும், வாடகை கொலையாளிகள் சர்வ சாதாரணமாக எந்த பயமும் இல்லாமல் உலா வருகின்றனர். பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் கொலை குற்றவாளிகள் கொடும் ஆயுதங்களால் சர்வ சாதாரணமாக கொலை செய்கின்றனர் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அனைத்து சமூக விரோத செயல்களுக்கும் அடிப்படை காரணமாக விளங்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை கனஜோராக நடைபெறுகிறது என்றும், இதில் ஆளும் கட்சியினரே ஈடுபடுவதாகவும் செய்திகள் வருகின்றன என்றும், இதையெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழரான எடப்பாடியார் அவர்கள் பலமுறை அறிக்கையில் வாயிலாகவும் பேட்டிகள் மூலமாகவும் சட்டப்பேரவையிலும் எடுத்து கூறியுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவை எதற்கும் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பொறுப்பான பதில் அளிக்கவில்லை என்றும், அதைவிட கொடுமை தமிழகத்தில் கொலை குற்றங்கள் குறைந்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படுவதாகவும் காவல்துறை தலைவர் அவர்கள் ஆங்கில நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் நடைபெறும் உண்மை நிலவரங்களை ஆட்சியாளர்கள் கவனத்திற்கு எடுத்துச் சென்று அப்பாவி மக்களை சமூக விரோதிகளிடமிருந்து காக்கும் உன்னத பணியில் உள்ள காவல்துறை தலைமை பொறுப்பில் உள்ள அதிகாரி உண்மை நிலையை கண்டறிந்து அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஆனால் நாட்டில் கொலை குற்ற சம்பவங்கள் உண்மை எண்ணிக்கையை மறைத்து நாளிதழுக்கு பேட்டி அளிப்பது வேதனை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரோம் நகரம் பற்றி எரிகிற போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தது போல மக்களுடைய வாழ்வு பற்றி எரியும் போது ஆட்சியாளர்களுடைய ஊதுகுழலாக மாறி பொறுப்புள்ள அதிகாரிகள் பிரச்சனையுடைய தீவிரத்தை குறைக்க முயற்சிப்பது ஏற்கத்தக்கது மட்டுமல்ல, கண்டனத்துக்குரியது என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு திறமையற்ற முதலமைச்சராக திகழும் திரு ஸ்டாலின் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறியதோடு போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டோம் என்று மாணவர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரிடம் உறுதிமொழி எடுக்க சொல்வது விடியா திமுக ஆட்சியினுடைய இரட்டை வேலத்தை வெளிப்படுத்துவதாக அவர் தோலுரித்து காட்டியிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜெயக்குமார் கொலையில் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை உண்மை குற்றவாளிகளை இதுவரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டி அவரது மனைவி மற்றும் 2 வயது மகனும் ஆதரவாளர்களும் வீதியில் இறங்கி போராடும் நிலையும் அவர்கள் மீதே இந்த கொடுங்கோல் அரசு வழக்கு போடும் அவலமும் அரங்கேறி இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திருமதி ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இந்த விடியா திமுக ஆட்சியில் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். அரசியல் கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும், குற்றங்களை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஆளும் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் போல கைகட்டி சேவகம் செய்வதை தமிழகம் இதுவரை கண்டதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் 20 அமாவாசைகள் தான் இந்த திராவக மாடல் ஆட்சியினுடைய ஆயுட்காலம் என்பதை காவல்துறை அதிகாரிகள் மனதில் கொண்டு நடுநிலையோடு குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களைப் போல சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த தமிழக மக்களை காக்கும் பணியில் இதய சுத்தியோடு ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் கழக அம்மா பேரவை செயலாளருமான ஆர். உதயகுமாருடைய கடும் கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரபாகரன், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.